ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்லுதும் மேலே வாசிக்கிறது. இது பக்கம் 1022 ஆரம்பிக்கிறது. ஆச்சாரியால், நான் அன்னபிக்ஷைக்கு வரவில்லை, வாதபிக்ஷைக்கு வந்திருக்கிறேன், குமரில பட்டர் சொல்லி வந்திருக்கிறேன் என்றார். பட்டர் பெயரை சொன்னதும் மண்டனமிஸ்வரனின் தேசபாவம் மாறிற்று. முதலில் இந்த பிக்ஷையை ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் வாதம் செய்வோம் என்றார். நல்லபடியாக திவசம் முடிந்தது. வியாசரும் ஜெய்மினியும் வந்தபடியே போனார்கள். அப்புறம் ஆச்சாரியாலும் மண்டனமிஸ்வரரும் வாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். தீர்ப்பு சொல்ல மத்தியஸ்தமாக யாரை வைத்து கொண்டார்கள் என்றால் மண்டனமிஸ்வரனின் பத்னியான சரசவாணியைத்தான். யாரோ ஊர் பெண்டுகளையும் கிளிகளையும் கூட தேர்ந்த சாஸ்திர ஞானமுள்ளவர்களாக இவர் ஆக்கியிருக்கிறார் என்றால் இவருடைய சொந்த பத்னி மகா பண்டிதையாகத்தானே இருக்க வேண்டும் என்பதால் ஆச்சாரியால் அவளுடைய மத்தியஸ்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பார் என்று சொல்லலாம். இது மானுஷமாக சொல்வது. அவதாரம் என்று பார்த்தால் ஆச்சாரியாளுக்கு மண்டனமிஸ்வரர் பிரம்மாவே என்றும் சரசவாணி வித்யாதி தேவதையான சாரதையே என்றும் தெரிந்திருக்க வேண்டும். சரஸ்வதியின் தீர்ப்புக்கு யார்தான் கட்டுப்பட மாட்டார்கள்? சரசவாணிக்கு ஒரு தர்ம சங்கடம். 2 பேரில் ஒருத்தர் தோற்றுப்போனதாக அவர்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டி வரும். பர்த்தாவை அப்படி சொல்வது முறையில்லை. ஒரு சந்நியாசி சிரேஷ்டரை சொல்வதும் நன்றாயில்லையே என்று பார்த்தாள். நம் வாயால் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்து ஒரு யுக்தி செய்தாள். 2 பேருக்கும் புஷ்பஹாரங்களை அர்ப்பணம் பண்ணி போட்டுக்கொள்ளச் சொல்லி யாருடைய ஹாரம் வாடாமலேயே இருக்கிறதோ அவருக்கே ஜெயம் என்று சொன்னாள். வாதம் ஆரம்பிக்கும் முன் 2 பேரும் ஒரு நிபந்தனை செய்து கொண்டார்கள். ஆச்சாரியால் ஜெயித்தால் மண்டனமிஸ்வரர் கிரகஸ்தாசிரமத்தையும் அக்னிஹோத்ராதி அனுஷ்டானங்களையும் விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கி கொள்ள வேண்டும். மண்டனமிஸ்வரர் ஜெயித்தால் ஆச்சாரியால் சந்நியாசத்தை விட்டுவிட்டு கிரகஸ்தராகி கர்மானுஷ்டானங்களாம் பண்ண வேண்டும் என்று. சுத்த பிரம்மச்சரிய மூர்த்தியான ஆச்சாரியால் ஒரு நாளும் உப்புக்காக கூட நான் கிரகஸ்தனாகிறேன் என்று சொல்லியிருக்க மாட்டார் என்பதால் இன்னொரு தினசாகவும் சொல்வதுண்டு. அதாவது தாம் தோற்று போனால் மரணாந்திர பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்வதாக சொன்னார் என்பார்கள். பிராணன் போகும் வரை ஆகாரத்தை தொடுவதில்லை, ஜலபானம் பண்ணுவதில்லை என்று உபவாசம் இருப்பதுதான் மரணாந்திர பிராயச்சித்தம். தம்முடைய சந்நியாச சரீரத்தை கொண்டு குடும்ப வாழ்க்கை வாழ்வதை விட அதை தியாகமே பண்ணத்தான் ஆச்சாரியால் நினைப்பார் என்பதால் இப்படி சொல்வது. வாதம் ஆரம்பித்தது. முன்னே வியாசருக்கும் ஆச்சாரியாளுக்கும் நடந்த மாதிரி தான் இதுவும் 2 பண்டித பர்வங்கள் ஒவ்வொருக்கொருவர் சளைக்காமல் மோதிக்கொள்வதாய் இருந்தது. 21 நாள் இப்படி வாதம் நடந்தது. கர்மா பக்திகளால் முடிவாக ஞானத்தையே அடைய வேண்டுமென்று ஆச்சாரியால் ஸ்ருதி யுக்தி அனுபவங்களால் நன்றாக எடுத்து காட்டினார். பக்தியின் அன்பு, அப்புறம் அன்பும் நிறைந்து அடங்கி போகிற அத்வைத ஞானத்தின் சாந்தம், இவற்றால் தான் ஜீவனுக்கு பூர்ணத்துவம், இதுவே வேதங்களின் பரமதாத்பரியம் என்றும் காட்டினார். அந்த அன்புக்கும் சாந்திக்கும் இருப்பிடமாக உள்ளவனே சந்நியாசி. அவன் கர்மத்தை விட்டவன் என்பதால் நிந்திக்கத்தக்கவன் அல்ல என்று காட்டினார். அக்னிஹோத்திர அக்னியை அணைத்தவன் வீரஹத்தி தோஷத்துக்கு ஆளாகிறான் என்று தைத்திரிய பிராமண வசனம் போலுள்ள வேத வாக்கியங்களை கொண்டு கர்மாவை விட்ட சந்நியாசியை தூஷிப்பது சரியே இல்லை. அந்த வாக்கியங்களெல்லாம் பிரவிற்த்திக்கே பக்குவமாயிருப்பவனை உத்தேசித்துதான். அப்படிப்பட்டவன் கர்மாவை விட்டு இஷ்டப்படி கீழே போய் வீணாவதைத்தான் தடுக்கிறது. கர்மாவை விட்டு மேலே நிவர்த்திக்கு போகிறவனோ வெளி அக்னியை தன்னுடைய ஞானாக்னியில்தான் ஆரோபித்து கொண்டு, அதாவது பிரதிஷ்டை செய்து கொண்டு அதை மேலும் ஜொலிக்க செய்கிறானே ஒழிய அணைத்து விடவில்லை. சம்சார விருட்சத்தில் பழுத்த பழமாகி காம்பருந்து விழும் கனியாக இருப்பவன் அவன். அரும்பும் பூவும் காயுமாக உள்ள மட்டும் சதா காரியம் பண்ணிக்கொண்டு ஜலத்தை உறிஞ்சிக்கொண்டு சூரிய ரஷ்மியை கிரகித்து கொண்டு இதழாக கலராக ஆகிக்கொண்டு சைஸிலும் தினந்தோறும் பெருசாகி கொண்டு ருசியிலும் கசப்பு துவர்ப்பு புளிப்பு என்று ருசி மாறிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்பொழுது சம்சார் விருட்சத்திலிருந்து அறுக்க பார்த்தால் ஒரே அழுகையாகத்தான் இருக்கும். காம்பிலிருந்து ஒரேடியாக ஜலம் கொட்டும். ஆனால் அப்புறம் இப்படி காரியம் பண்ணியே கசப்பு துவர்ப்பு புளிப்பெல்லாம் போய் ஒரே மதுரமாகி கனிந்து விட்ட பிறகு பழத்தை யாராலும் விருட்சத்தில் இருத்தி வைக்க முடியாது. துளிக்கூட ஜலம் சொட்டாமல் காம்பு இற்று அது அப்படியே விழுந்துவிடும். நிவர்த்தி தான். அப்புறம் அதற்கு ஒரு காரியமும் இல்லை. அது மாதிரி ஞானப்பக்குவம் பெறும் வரையில் சாஸ்திர பிரகாரம் சதா காரியம் பண்ணி கசப்பான துவர்ப்பான புளிப்பான அனுபவங்கள் எல்லாம் நன்றாக அனுபவித்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போக வேண்டியதுதான். ஆனாலும்
பிரேமையின் மாதுரியத்தில் நிறைந்து எல்லாம் ஒன்றாக பார்க்கிற ஞானப்பழமான பின் சலகாரியத்தையும் விட வேண்டியதாகும். உள்ளே இருக்கிற அத்வைத ஞானமே வெளியில் சகல பிராணிகளையும் ஒன்றாக பார்த்து சமமாக பெருகும் பிரேமையாகிவிட அப்படியே சும்மா இருந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். எல்லா பிராணிக்கும் நான் அபயஸ்தானமாக இருப்பேன் என்று பிரைசோச்சாரணம் பண்ணி சந்நியாசி ஆகிறவன் இந்த அன்புக்கும் சாந்திக்குமே இருப்பிடம். அதற்கு ஏறுவதற்குத்தான் இத்தனை ஸ்வதர்ம கர்மாங்களும். இவ்விஷயங்களை ஆச்சாரியால் எடுத்து சொன்னார். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.